ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் டு லவ் டு ஹெவன் ட்ராமாவோட செகண்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட பர்த்டே பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணியிருப்பா. அவன் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து எவ்வளோ சந்தோஷமாக இருப்பான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். அதோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் கவனிக்கிறான். ஆமாம், எங்கே உக்கமாராவா காணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு ரியாவும் சொல்கிறா, அவள் டயர்டாக இருக்காளா என்னம்மா, அவள் தானே பர்த்டேக்காக அவனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணா, அதனால வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதோட ரெண்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்து ஒக்கமாவோட அம்மா வராங்க. வந்தவங்க நம்ம ஹீரோவை பார்த்து கையை காட்டி கிரா இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே நம்ம ஹீரோ யாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு பக்கத்தில் வரான். அப்போ தான் தெரியுது உங்கள் தான் ஒக்கமாரோட அம்மான்ட்டு. நான் தான் ஒக்கமாரோட அம்மா. இன்றைக்கி அவளுக்கு பர்த்டே, அவள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் கொண்டாடுறோன்னு சொல்லிட்டு வந்தாலும் எனக்கு ஜாலியாக இருந்தாலும் அவள் வந்து ரொம்ப சின்ன பழத்தனமாக என்னென்னமோ பண்ணிக்கிட்டுலாம் இருந்தா. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கேட்கலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலே அவள் நல்லபடியாக கொண்டாடினாலாம். அதுவும் இல்லாமல் நீ தான் இந்த கூட்டத்திலே ரொம்ப அழகாக இருந்தால் கண்டிப்பாக நீ தான் கிராவாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அதனால தான் உன்னை கூப்பிட்டேன், எப்போதும் நீ அவள் கூடயே இருப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டு போனோன்னா நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியாமல் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது இன்றைக்கி வந்து நம்ம ஹீரோனோட பர்த்டேன்ட்டு. ஆனால் அவனும் டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்க்குறான். பார்த்துட்டு இவ எங்கே போனான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி அவளை தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி ஓடுறான். ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே எங்கே போகிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இல்லை நான் வர, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இவன் எங்கே போகிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க. அவன் ரியாவும் அவன் எங்கேயோ போயிட்டு வரான், நம்ம கரோக்கி போகலாம் வா அப்படிங்கிற மாதிரி நான் உப்பையை இழுத்துக்கிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை தேடி அங்கே எங்கேன்னு தேடி பார்க்குறான். பார்த்தா அவள் எங்கே இருக்கான்னு தெரியல. பார்த்தா நம்ம ஹீரோயின் இங்கே தனியாக ஒரு இடத்துக்கு வர வந்துட்டு அவள் செஞ்ச கார்டு கேக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தில்ல, கண்டிப்பாக இதே மாதிரி எப்போதும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உனக்காக ஆசையாக கேக்கு செஞ்சேன். ஆனால் என்ன இதைத்தான் நீ சாப்பிட முடியாமல் போயிடுச்சு, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேக்கை டஸ்ட்பினில் போட போகும்போது நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு தடுத்துறான். ஆனால் இவனும் பார்த்துட்டு கிரா நீயா அப்படிங்கிற மாதிரி ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை வாங்கிக்கிட்டு அப்படியே உட்காந்து அந்த கேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதை பார்த்தோன்னே இவளுக்காக செஞ்ச அந்த கேக்கை பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. உடனே அப்படி கண்ணீர்லாம் வருது. அவனும் டக்குன்னு சட்டையெல்லாம் கலட்டுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெக்கப்பட்ட மாதிரி தலையை குனிஞ்சுக்கிட்டு இருக்கா. நீ அப்போ தான் அப்படி லைட்டாக நிமிந்து பார்க்குறான். பார்த்தா அவன் பின்னாடி பார்த்தா பெரிய டாட்டு மாதிரி போட்டிருக்கான். அதை பார்த்தோன்னே இவெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்கிறான், என் லைஃப் இதுக்கு முன்னாலாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, நானும் தான் ரொம்ப ரவுடி மாதிரி ரொம்ப சுற்றிக்கிட்டு இருந்தேன். எனக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க. அடி தடின்ட்டு கூத்து கும்மாலன்ட்டு என் லைஃபை ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஒரு தப்பான பாதையில் போய்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்துட்டு வரும்போது திடீர்னு எனக்கு ஹார்ட்டில் பெயின் வந்துச்சு. நான் வலியால் துடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பெயினை என்னால் தாங்கிக்கவே முடியல. அதோட எங்கள் அப்பா என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அங்கே செக்அப் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு ஹார்ட்டில் வந்து ஓட்டை விழுந்துருக்குது தெரிஞ்சிச்சு. அப்போ தான் டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் மெடிசன்லாம் நல்லபடியாக எடுத்துக்கணும், நீங்கள் கரெக்டாக இருக்குன்னு, சிகரெட் தண்ணிலாம் குடிக்கவே கூடாதுன்னு அப்படிங்கிற மாதிரி எனக்கு டயட் பிளான்லாம் கொடுத்தாரு. நான் கேட்டேன், நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருக்குவேன் அப்படிங்கிற மாதிரி. சர்ஜரி பண்ணாமல் நீ மெடிசன் மட்டும் எடுத்துகிட்டு டயட்டில் இருந்தால் நீ 1 வருஷமோ 2 வருஷமோ தான் இருப்பான்ட்டு அவர் சொல்லிட்டாரு. நீ என் வாழ்க்கையை நினச்சி பார்த்தா எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. நான் எவ்வளோ ஒரு ஹாப்பியான பர்சனாக எப்படிலாம் நான் சுற்றி வந்தேன். ஆனால் இன்றைக்கி யாருமே இல்லாமல் தனியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இல்லை, நீ என் பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே சட்டையை எடுத்து அவனுக்கு கொடுக்கும்போது டக்கு நாள் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு சொல்கிறான், நான் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை, ஆனால் சர்ஜரி பண்ணால் உடனே இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த சர்ஜரி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு இருந்தேன். அதுலேருந்து என்னோடய வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன். என்னோடய ஸ்கூலு, என்னோடய லைஃபு, என்னோடய ஹேபிட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு தான் நான் இங்கே வந்தேன். அப்போ தான் உன்னை முதல்ல சந்தித்தேன். நீ வந்த பிறகு தான் என் வாழ்க்கையில் எல்லா கவலையும் நான் மறந்துட்டு சிரிக்கவே ஆரம்பித்தேன். உண்மையிலே இந்த சிரிப்பை நான் வந்து ரொம்ப நாள் மறந்து போயிருந்தேன். என்னோடய சிரிப்பை நீ தான் திருப்பி கொடுத்தா, என் தனிமை நீ தான் என்னை போக்குனா, நீ எப்போதும் என் கூட இருக்கிறா, எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனும் தன் மனசில் உள்ள எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துக்கிட்டு அப்படியே அவளை பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். உட்கார நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதை கேட்டு அவளுமே ரொம்ப சந்தோஷத்தில் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறா. நீ என்னை லவ் பண்ணுறீல, என்னை பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது டக்குன்னு கிஸ் கொடுத்துட்டு நீ எப்போதும் என் கூட இருப்பில்ல, என்னை விட்டு போயிட மாட்டில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவளுமே சந்தோஷத்தில் நம்ம ஹீரோவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோயினுமே அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக நிற்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினை கிளாஸ் கூட்டிகிட்டு வரான். ஆனால் கூட்டிகிட்டு வரும்போது கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரான். பார்த்தா எல்லாத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க, இன்னிலேருந்து இவ தான்ப்பா என் கேர்ள் ஃப்ரெண்டை யாரும் டச் பண்ணக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உன்னை யூபி என்னது இவன் உன் கேர்ள் ஃப்ரெண்டை உண்மையாக சொல்கிறான்ட்டு உன்னை அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கிளாஸ்மேட் எல்லாருமே என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவை ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை ரொம்ப சையாக ஃபீல் பண்ணிட்டு அங்கே நிற்கிறா.
அதோட அவங்க கிளாஸில் கேக் பண்ணுறதுக்காக டீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. நம்ம ஹீரோயின் மட்டும் யாவோட போய் ஜாயின் பண்ணுறோன்னு தெரியாமல் தனியாக நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கவனிச்சுட்டு, ஏ உக்குமாரா நீ எங்கூட வா, என்னோட வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே அதோட நம்ம ஹீரோயினுமே அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. அதோட கிளாஸ்லாம் முடிஞ்சுட்டு நம்ம ஹீரோயின் தூக்க முடியாமல் ஏதோ புக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வரா. இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இன்னொரு பையனுமே தூக்கிட்டு வரான். நான் இருந்தாலும் ஹீரோயினுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த பையன் பேசாமல் நீ என்னட்ட கூட நானே உன்னை தூக்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை இல்லை வேண்டாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோவும் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்க அவனுக்கு பொறாமையில அப்படியே நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டு அப்பாட தூக்க முடியல அப்படின்னு ஒரு இடத்துல வைக்கிற நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி ஏ உள்ளவா அப்படிங்கிற மாதிரி கிளாஸ்க்குள்ளே இழுத்துக்கிட்டு போகிறான். ஆமாம் யார் அவன், உனக்கு என்னமோ ரொம்ப தெரிஞ்சவ மாதிரி உங்களோட 2 பேசிகிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் யாரை சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி, உங்களோட புக்கை தூக்கிட்டு வந்தாலும் அவனை பற்றி தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் அவனா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்த மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது என் நெஞ்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம நெஞ்சில் கையை வச்சோன்னே நம்ம ஹீரோயின் பயந்துடா. ஐயோ என்னாச்சு உனக்கு ஹார்ட் வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி. ஐயோ நான் சொன்ன அர்த்தமே அது இல்லை, இங்கே வாடி அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு போய் கேட்டன் பின்னாடி கூட்டிகிட்டு போனோன்னா நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்தான். இப்போ புரியுதா என்னோட வலி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இவெல்லாம் அப்படி சிரிக்கிற நம்ம ஹீரோவும் சிரிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சிரிப்புமே சூப்பராக இருக்குங்க. அதோட இதுங்க 2 அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. உடனே காலேஜ் முடிஞ்சு நம்ம ஹீரோயினே நம்ம ஹீரோ வருமா அப்படிங்கிற மாதிரி கேட் வாசலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் என்ன சுப்ரபாதம் மாதிரி இவன் வந்து நான் ரொம்ப கிராவை லவ் பண்ணுறேன், ரொம்ப கிராவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது நம்ம ஹீரோவும் கவனிச்சுட்டு இவளுக்கு என்னாச்சு ஏன் இவன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஏய் வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவனும் அப்படி பயந்து வரா. இங்கே கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்படியே அந்த அப்படிங்கிற மாதிரி ஏதோ கர்ச்சிப்பு எடுத்து கொடுக்குறா. நான் இது கேட்கல உன் கையை கொடு அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சிக்க அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினுமே பின்னாடி ஏதோ பூனைக்குட்டி மாதிரி போய்கிட்டே இருக்கா. அதோட இவங்க 2 பேரும் ஈவினிங் டைமில் மீட் பண்ணிக்கிறாங்க. கிறிஸ்மஸ் வர்றதுக்காக நம்ம ஹீரோ இவளுக்காக க்ளவுஸ்லாம் வாங்கி கொடுக்குறா. அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. வா சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நானும் உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்கார்ப் மாதிரி கொடுக்குறா. இது நானே என் கையால் பின்னது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படிங்கிற மாதிரி அவனும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வா இது சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவனும் அதை போட்டுக்கிறான். நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இதே ஞாபகத்தில் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கேட்குறாங்க, என்னம்மா நீ அடிக்கடி தேவையில்லாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கா, எதை பற்றி யோசனை பண்ணி சிரிக்கிறான்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் அதுவா அப்பா நான் ஒன்றும் இல்லை, அதாவது நான் டிவியில் கார்ட்டூன் பார்த்தல அதை பற்றி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் காலேஜுக்கு வரோம். அப்போ தான் போர்டில் வந்து இன்னும் 1 வருஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கா. அதை படிச்சோன்னா நம்ம ஹீரோ மனசு அப்படியே ஒரு மாதிரி ஆகி அப்படியே சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது யூபியும் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா வீட்டுக்கு போகலான்னு சொன்னால் நம்ம ஹீரோ அந்த ஸ்கார்ப் எடுத்து கழுத்தில் மாட்டிட்டு யூபி உனக்கு தெரியுமா இது என் கேர்ள் ஃப்ரெண்டு எனக்காக வந்து வாங்கி கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு அவனும் கேட்குறான், நீங்கள் 2 பேரும் டேட்டிங் போனீங்களான்ட்டு. நம்ம ஹீரோவா இல்லைன்னு சொன்னேன். அட போடா நீ இன்னும் டேட்டிங் போகாமல் போர் அடிச்சுக்கிட்டு இருக்கா, நீ ரொம்ப போர் பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதெல்லாம் கேட்டேன் நம்ம ஹீரோவும் அப்படி புண்ணு சிரிப்பாக சிரிக்கிறான். எதுக்காக சிரிக்கிறான்னு தெரியல. போடா நான் இதை விட பயங்கரமாக டேட்டிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சி சிரிக்கிறானா என்னன்னு தெரியல. அதோட அடுத்த நம்ம ஹீரோயின் கார்மெண்ட் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா யூபிக்கு வந்து ரியாவை ரொம்ப பிடிச்சிருக்கா, அவளும் வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ரியாவும் யூபியும் ஒன்றா வந்துடுறாங்க. வந்தோன்னே வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் யூபியா நம்ம ரியா அப்படி விழுந்து கவனிக்கிறான். அவளுக்காக கோட்டையெல்லாம் கலட்டுறது உனக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னே அவளை எனக்கு மில்க் டீன்னு சொன்னோன்னே இவனும் ஆர்டர் பண்ணி அவளை விழுந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோவும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரியா பொண்ணு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து உனக்கு தெரியுமா நானும் கிராவும் எவ்வளோ க்ளோஸ்ன்ட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்றா பெட்டெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சரை காட்டோன்னா ஃபோட்டோவை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் அப்புறமா வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து தலை தெரிச்சு ஓடுறா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து எதுக்கு இவன் இப்படி ஓடுறா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா தெரியல, இந்த ஃபோட்டோவை காட்டினா இதை பார்த்துட்டு ஓடுறா, அவள் மைண்டை வந்து அவ்வளோக்கா ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆனால் நம்ம ஹீரோ உனக்கு இதில் எல்லாம் வளரணும்னு விவஸ்தை இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்மே ஓடி வந்தவ ஒரு பில்லர் பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே அவளை தேடிட்டு வந்தவன் அவளை பார்த்துட்டு நீனும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இவ்வளோ வந்துட்டு அழுதுகிட்டு இருக்கா. நீ அழுகிறியா, நீ என்ன இதெல்லாம் நம்புறியா என்ன, அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், மற்றபடி நீ தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவனும் நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், அதே மாதிரி அவளுக்கு நான் ரொம்ப ஸ்பெஷல், நாங்கள் 2 பேருமே நல்ல ஃப்ரெண்டு, ஆனால் நீ அப்படி இல்லை, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு புரியுதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான். இப்போ எதுக்காக இதெல்லாம் நம்பி ஓடி வந்துட்டேன், நான் ஒன்றும் அதெல்லாம் நம்பலை, கொஞ்சம் ஜெலிஸாக ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா என்னது ஜெலிஸாக ஃபீல் பண்ணியா, ரொம்ப நீ அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கிட்டு பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்
எதுக்காக அப்படி தள்ளி நிற்கிறான்ட்டு, உனக்கு கிஸ் கொடுக்கலான்னா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுமே அப்படி பக்கத்தில் வந்து ஹக் பண்ணிக்கிறா. அவட நம்ம ஹீரோவும் ஆசையாக அவளுக்கு அப்படி கிஸ் கொடுக்கும்போது அங்கே ரியாவும் யூபியும் வந்துடுறாங்க. உடனே ரியா பார்த்துட்டு பரவாயில்லையா 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டிங்களே, நான் கூட இவ ரொம்ப சண்டை பிடிப்பாளாக்குன்னு நினச்சேன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவள் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி சரி அப்போனா இனிமேல் அவனை பற்றி நான் ரொம்ப கவலைப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உக்கமாரா இனிமேல் நிற்கிறாவ நல்லபடியாக பார்த்துக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரியா சொன்னோன்னா மிகரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம யூபியை வந்து அப்பாடா நல்ல வேலை எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சா, இனிமேல் நான் அவனோட பிரதர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம கிராவை பார்த்து சொன்னோன்னா அதுக்கு நம்ம ரியாவை கேட்குறா எதுக்காக திடீர்னு இவனை பார்த்து பிரதர்ன்னு சொல்கிறா, நீ என்ன வேலை போட்டாலும் நான் அதில் வந்து மாட்ட மாட்டேன்னு சொன்னோன்னா ஐயோ ஏன் தான் அந்த பெண்கள் வந்து என்னை நம்பவே மாட்டேங்கிறாங்களா, எனக்குன்னு யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம யூபியும் தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். இதை பார்த்து மற்றவங்களாம் சிரிக்கும் போது எதுக்கு சிரிக்கிறீங்க, என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தவன் அப்படி ஃபேஸ் எல்லாம் மாறுது. பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ஹார்ட் பெயின் வந்துருச்சு போல இருக்குது. அவனும் அப்படி வழியால் துடிச்சோன்னு டக்கு நம்ம ரியா பக்கத்தில் வர வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீராவை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு ஸ்லோவாக மூச்சு இழுத்து விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுமே ரொம்ப பயந்துரு, ஐயோ என்னாச்சுன்ட்டு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அவனை பார்க்குறாள். அதனால நம்ம ஹீரோயினுமே இதை பார்த்து ரொம்ப பயந்துட்டு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதோட நம்ம ஹீரோவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நம்ம ஹீரோயினு நம்ம யூபே எல்லாரும் வராங்க. இவங்க 2 பேரும் பயந்து அப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ தான் யூபே கேட்குறான் என்னது இவனுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கு இருக்கா, எனக்கு தெரியவே தெரியாது, உக்கமாரா உனக்கு தெரியுமா இதை பற்றி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவனுமே எதுவுமே சொல்லாமல் அப்படி அமைதியாக இருக்கா. ஐயோ எனக்கு தான் அப்போ தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அழுதுகிட்டு இருக்கான். அப்போ தான் ரியா சொல்கிறா உக்கமாரா நீ அழுகாத, ஏன்னா நீங்கள் 2 பேருமே இன்னும் கப்புல ஆகவே இல்லை, இப்போ தான் நீ அவங்களோட கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிட்டு இருக்கான். ஆனால் இவனோட இதயம் ஒரு நாள் கண்டிப்பாக நின்று போயிடும், அதுக்கு முன்னாடி நீ பேசாமல் அவனை விட்டு விலகிரு, ஏன்டா இது உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதை கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் எதுவுமே சொல்லாமல் எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும், கண்டிப்பாக அவன் ஒரு நாளைக்கு இறந்து போகிறான்ட்டு, ஆனால் அவன் அதுக்கு முன்னாடி நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கான்ல, அவனோட ஹெல்த்தை பற்றி யோசிக்காமல் அவன் சிரிக்கிற இதான் எனக்கு வேணும், அதுக்காகத்தான் நான் அவன் கூட இருக்கிறேன், கண்டிப்பாக அவனை விட்டுட்டுலாம் ஓடிட மாட்டேன், ஏன்னா அவனுமே ஒரு அழுகணி நானும் ஒரு அழுகணி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும், அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இது கேட்டுட்டு ரியாவும் பரவாயில்ல நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல, நீ எப்போதுமே அவங்க கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரியாவும் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக அவங்க கூடயே இருப்பேன், அவனை விட்டுட்டு என்றைக்கு நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அப்பாவும் வந்துடுறாங்க. வந்துட்டு நல்லவேளை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்போது தான் கவனிக்கிறாங்க. நம்ம நீனுவை பார்த்துட்டு அதோட எதுவுமே சொல்லாமல் அவரும் ரூமுக்கு வந்துட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாரு என்னாச்சு பையனுக்குன்ட்டு. இப்போ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்கேருந்து போனோன்னா அப்போ தான் ரியா வந்து இங்கே நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, அதாவது இவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் எல்லாமே சரியாயிடும், ஆனால் ஒரு வேளை அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாட்டி அன்னைக்கே அவன் லைஃப் முடிஞ்சிடும், அதுக்காக தான் பயந்துக்கிட்டு அவன் வேண்டான்னு சொன்னான். எனக்குமே அதுதான் சரின்னு தோணுச்சு, ஏன்னா என்னை விட இது ரிஸ்க்கான ஆப்ரேஷன், அதனால தான் நானும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரியாவும் எல்லாம் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கான். அவட நம்ம ஹீரோவுக்கு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முழிப்பு வருது. ஆனால் அவனை முழிச்சு பார்த்தோன்னா பக்கத்தில் அவங்க டேடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம டேடியை பார்த்தோன்னா சாரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ எதுக்குடா சாரி சொல்கிறா அப்படின்ட்டு, இல்லை தேவையில்லாமல் அவங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுலலாம் ஒரு கஷ்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்லிட்டு ஆமாம் நான் பார்த்தேன் இங்கே உன்னோட புது ஃப்ரெண்டெல்லாம் அது யார் நீனுவா, அவன் என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்த பிறகு தான் என் லைஃபே ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதெல்லாம் கேட்டு அவங்க அப்பாவும் சிரிக்கிறாங்க. பரவாயில்ல நீ இந்த அளவுக்கு மாறினதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோயினுக்கு வந்து மெசேஜ் அனுப்புனா சாரிப்பா எனக்கு நடந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் அதை படித்து பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் மந்த் வேலண்டைன்ஸ் டே வருதுல உனக்கு சாக்லேட்டுக்கு பதிலாக வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் மெசேஜ் பண்ணுறா. நம்ம ஹீரோவும் அதை படித்து பார்த்துட்டு என்ன அனுப்பலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அவனே ஆன்சர் பண்ணுறான். ஆனால் இவ்வளோ அவசரமாக எடுத்து பார்க்குறா, பார்த்தா அதில் நீனுன்னு இருக்குது. என்னது நீனுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்னை டீச்சர் இவன் நீனுன்னு போட்டிருக்கான், அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம், அவன் என்ன கேட்குறான் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட வேலண்டைன்ஸ் டே வந்துடுது. நம்ம ஹீரோயினும் அப்படி ஈவினிங் டைமில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினும் தங்கி நீ அன்னைக்கு கொஸ்டின் கேட்டில நான் அதுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ என்ன கேட்டேன் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை நீ அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நீ எனக்கு மெசேஜ் அனுப்பினில வேலண்டைன்ஸ் கிஃப்ட்
இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயினுமே வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படி திரும்பிக்கிறா. நம்ம ஹீரோ ஓ அதுவா அது வந்து தெரியாமல் அப்படின்னு சொல்ல வரோம். ஆனால் நம்ம ஹீரோயின் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. பயங்கரமான ஆளாக தான் இருப்பா போல இருக்கு நம்ம ஹீரோயின். அதோட அவங்க 2 பேருமே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துக்கிறாங்க. வந்தோடனே நம்ம ஹீரோயினும் ரொம்ப தயங்கி தயங்கி உட்காந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே ரொம்ப தயக்கமாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். உன்னை உனக்கான ஸ்பூன் கொண்டு வருவா அப்படிங்கிற மாதிரி இவன் எந்திரிக்க போகிறா. நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட அவங்க 2 பேரும் ஒத்த ஒத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் அப்படியே பக்கத்தில் வந்து அவளுக்கு கிஸ் கொடுக்கலான்னு அப்படி கிஸ் கொடுக்க வரான். அந்த நேரம் பார்த்து நாங்கள் வந்துட்டோம், அங்கே டூர் கேன்சல் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து நிற்கிறாங்க. ஆனால் பொண்ணும் பையனும் இப்படி தனியாக வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருந்தால் அவங்க அப்பா பாவம் என்ன பண்ணுவார், அவர் மூஞ்செல்லாம் அப்படியே செத்து போயிடுது. ஆனால் அவங்க 4 பேருமே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அவங்க அம்மாவும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களை கட்டி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது அவங்க அப்பாவை கொஞ்சம் சீரியஸாக பேசுகிறாரு. நீ வந்து நீனும் கூட்டிகிட்டு உள்ளே போ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க அம்மா பார்த்துட்டு வா நீனும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே இவ்வளோ பயந்துக்கிட்டே நம்ம ஹீரோவை பார்க்குறா. நம்ம ஹீரோவை அப்படியே அழகாக சிரிச்சிட்டு நீ போயிட்டு வா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோயினும் அதோட எந்திரிச்சு ரூமுக்கு வரா. உடனே ஹீரோயின் அங்கேருந்து போனோன்னா நம்ம ஹீரோவும் நான் அவங்க பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா எனக்கு தெரியும், ஆனால் இதுக்கு நான் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. இதை கேட்டால் நம்ம ஹீரோ அப்படி அதிர்ச்சியில் அவரே பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு பதக்குன்னு இருக்குது. ஐயோ அப்பா என்ன பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவளும் வேகமாக மறுபடியும் கதவை தந்துட்டு போகலான்னு வரா. நான் அவங்க அம்மா இங்கே வாமா போக வேண்டாம் இரு அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் உட்கார வச்சு உன்னோட லவ்வுக்கு நான் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவேன், ஆனால் அப்பாவோட ஃபீலிங்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பா எதுவும் சொல்ல மாட்டாருன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுமே அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. இங்கே அப்பாவும் நம்ம ஹீரோவை பார்த்து அவள் சின்ன வயசுலேருந்து அவளுக்குன்னு எந்த ஒரு ஃப்ரெண்டுமே இல்லை, அவள் எப்போ பார்த்தாலும் தனிமையாக தான் இருப்பாள், அவள் ரொம்ப சிரிச்சு கூட நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அவள் காட் ப்ளஸ்ஸாக என்னன்னு தெரியல, இப்போ நீ அவளுக்கு வந்து கிடச்சிக்கிறா, அதை நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம், உனக்கு அதுக்காக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனால் நீ கொஞ்சம் நினச்சி பார்த்தியா, நீ மட்டும் இல்லாத நாளுக்கெல்லாம் அவள் எப்படி இருப்பான்ட்டு, அவளை அதுலேருந்து மீட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால நீ அவள்கிட்டருந்து இப்போவே விலகி போகிறது தான் நல்லது, ஏன்னா அவன் அவனை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் அவளோட கவலையெல்லாம் சொன்னோன்னே இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோவுக்கு அப்படியே மனசு உடஞ்சி போயிடுது. அவனை எதுவுமே சொல்லாமல் அமைதியாக சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு வரான். அவங்க அப்பாவோட கேட்டதை வந்து விட்டோன்னா நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் விறுவிறுண்டு அங்கேருந்து போகிறான். அங்கேருந்து கிளம்பி போடுற நம்ம ஹீரோ இதுக்கு மேலே என்ன முடிவு எடுக்க போகிறான்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.